அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 193 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 194வது பதிவு. இப்போ புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 195 பாடல்களில் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் மிக எளிய தமிழில் அழகாக வழங்கிக்கிட்டு வந்தாங்க. இப்போ 196வது பாடல்லேருந்து 278வது பாடல் வரையிலையும் ஒரு 83 பாடல்களில் தசாபுத்தி அந்தரங்களினுடைய பலாபலன்களை சொல்ல போகிறாரு. நாம் இப்போ அதுக்கு முன்னால் இன்னமும் நாம் அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நுட்பமான விஷயங்களை ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்போ சென்ற பதிவுல எல்லாம் ஜென்மதாரா, ஜம்பத்து தாரா, விபத்து தாரா, சேமத்தாரா தசா, பிரத்யேக தாரா, ஜாதக தாரா, பத தாரா, மைத்திர தாரா, பரம மைத்திர தாரான்னு அந்த தாராபலம் உள்ள கிரகங்கள் தசை நடத்துகிற போது என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத சொன்னோம். இது தவிர மாரக தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் எது எது, அது எத்தனையாவது தசையாக வந்தால் அந்த மாரகங்களை உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தோம். இப்போ அந்த தசை நடத்துகிற கிரகம் நல்ல வலிமை உள்ளதா அப்படிங்கிறத மிக மைன்யூட்டாக கணிக்கக்கூடிய பல வழிகளை நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் வகுத்து தந்திருக்கின்றன. இப்போ அதில் ஒரு முறை தான் இந்த தசை நடத்துகிற கிரகம்ங்கிறது அந்த ஜாதகத்தில் எந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்குது, தேவ மண்டலமா, நரமண்டலமா, அரக்க மண்டலமா அப்படிங்கிறத கணிச்சு வச்சுக்கணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. இப்போ அதை கணிக்கிறது ரொம்ப எளிய முறை தான். மெயினாக நமக்கு காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷனுடைய அந்த தலை ராசிங்கிறது மேஷங்கிறத நம்ம கவனத்தில் பதிய வச்சுக்கணும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னம் அந்த மேசத்திலிருந்து எத்தனையாவது வீடு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத கணிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த லக்னத்திலிருந்து அந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லக்னத்திலிருந்து இப்போ இந்த திசை நடத்துகிற கிரகம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த கிரகம் எத்தனையாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நாம் ஒரு கிரகம் தேவ மண்டலத்தில் இருக்கா, நரமண்டலத்தில் இருக்கா, அரக்க மண்டலத்தில் இருக்கான்னு மிக எளிமையாக கணிச்சு பார்த்துக்கூடாது. அப்படி கணிக்கிற போது இறுதியாக அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன கணம்ங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு அந்த 27 நட்சத்திரங்களினுடைய கணங்களை நம்ம பிரிக்கிற போது தேவகணத்துக்கு ஒரு 9 நட்சத்திரம், மனுஷ கணத்துக்கு ஒரு 9 நட்சத்திரம், ராட்சச கணத்துக்கு ஒரு 9 நட்சத்திரம்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப தேவகணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அசுவனி நட்சத்திரம், மிருகசீர்ஷம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 9 நட்சத்திரம் தேவகண நட்சத்திரம். மனித கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, அந்த 9 நட்சத்திரமும் மனிதகண நட்சத்திரம். அடுத்த ராட்சசகண நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவுட்டம், சதயம், இந்த 9 நட்சத்திரமும் ராட்சசகண நட்சத்திரம். இதை நாம மனசுல பதிய வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்த மண்டலத்துல இருக்குதுங்கிறத பாக்குறது மிக எளிதா பார்த்துடலாம். இப்போ எந்த ஒரு கிரகத்துக்கு நாம மண்டலம் பார்க்க இருக்கிறோமோ அந்த கிரகம் லக்னத்துல இருந்து எத்தனையாவது வீடா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முதல்ல லக்னம் மேசத்துல இருந்து எத்தனையாவது வீடுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ உதாரணமா கன்னி லக்னம்னு எடுங்க ஒரு ஜாதகம். அது காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுடைய சிரசு ராசியா இருக்கக்கூடிய அந்த மேசத்துல இருந்து 6வது வீடா வருது. அப்ப இந்த 6ங்கிறத கான்ஸ்டன்ட் நம்பரா வச்சுக்கணும், நிரந்தரமான ஒரு எண்ணா அதை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கிரகம் சூரியன், அது இந்த கன்னி லக்னத்துல இருந்து 4வது வீடா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்னத்தினுடைய நிரந்தர எண்ணு 6. அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கிறது லக்னத்துல இருந்து 4வது வீட்டுல உட்கார்ந்து இருக்குது, அதனால அது 4. அப்ப 6ஐயும் 4ஐயும் பெருக்கிக்கணும். அருணாங்கு 24. இந்த 24ங்கிற இந்த தொகையை அசுவனி நட்சத்திரத்துல இருந்து எண்ணணும், 24 வரையிலும் எண்ணணும். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், 24 சதயம் வரும். சதயம்ங்கிறது ராட்சசகணம்னு நாம பார்த்தோம், அரக்ககணம். அப்ப இந்த சூரியன் இந்த ஜாதகத்துல அரக்க மண்டலத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கணக்கிடு. அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறதா நாம எடுத்துக்குவோம். இப்ப நாம குரு திசை நடத்துற காலத்தை பார்க்கணும்னா
அந்த குரு எந்த மண்டலத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப லக்ன எண் 6, லக்னத்துல இருந்து குரு உட்கார்ந்து இருக்கிறது 7ஆம் இடம். அப்ப 6 7 42. இது 27க்கு மேல போறதுனால நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை அந்த 27 கழிச்சிடணும். அப்ப 42ல 27 போச்சுன்னா 15. இந்த 15ங்கிறத இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து எண்ணணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. அப்போ 15ஆவது நட்சத்திரம் சுவாதி. அது தேவகண நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகத்தில் குரு அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, அது தேவ மண்டலத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ நான் சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் இருந்து தான் சொன்னேன். அதை பாருங்க. அவர் 11/1/1916 பிறந்தவர், கண்டியில், ஸ்ரீலங்கா. அவரோட ஜாதகத்தில் லக்னம் கன்னி லக்னம். அந்த கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு. இப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களுக்கு என்ன மண்டலம்னு பார்த்தோம்னா, அந்த லக்ன எண் 6, லக்னத்தில் இருந்து அந்த 3 கிரகம் உட்கார்ந்து இருக்கிற ராசி எண் 5, 6 5 30. 30ல் 27 நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா மீதி வர்றது 3. அந்த 3 அஸ்வினியிலிருந்து என்னோம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்ப கிருத்திகைங்கிறது ராட்சசகண நட்சத்திரம். அதனால அந்த 3 கிரகமும் ராட்சச மண்டலத்தில், அதாவது அரக்க மண்டலத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் அந்த 2 கிரகங்களும் தசை நடத்துற காலத்துல அத தேவ மண்டலத்துல அமர்ந்திருக்கிறதுனால அந்த 2 கிரகமும் தசை நடத்துற காலத்துல தேவ மண்டல தசையா நடத்தும். அதனால அபரிமிதமான யோகங்களை அந்த ஜாதகர்களுக்கு தரும். அதுக்குண்டான பாட்டை பின்னால சொல்ல போறோம் இறுதியா. அடுத்து அதே கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அப்ப லக்னம் எண் 6, லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த எண் 10, 6 10 60. நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை 27, 2 பங்கு 54 கழிச்சோம்னா 6 வருது. அந்த 6வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா அஸ்வினியில இருந்து திருவாதிரை வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை. அது மனுஷகணம். அப்ப நரமண்டலத்துல இருக்கு சனி பகவான். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த ஜாதகத்துல அந்த கேதுவை பாருங்க, லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்கு. அப்ப 6 11 66. நட்சத்திரங்களினுடைய 2 மடங்கு எண்ணிக்கை 54 கழிச்சிட்டோம்னா மீதம் வர்றது 12. இது அஸ்வினியில இருந்து என்னன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். அப்ப உத்திரம்ங்கிறது மனுஷகணம். அப்ப அந்த கிரகம் கேது நரமண்டலத்துல இருக்குது அவருடைய ஜாதகத்தில். இப்ப இந்த கன்னி லக்னத்துக்கு அந்த 12ஆவது வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். அப்ப செவ்வாய் என்ன மண்டலம்னு பாக்குறதுக்கு லக்னம் என்னான அந்த 6ஓட லக்னத்துல இருந்து 12ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய்ங்கிறதுனால 12ஐயும் பெருக்கணும்னா 6 12 72. இப்ப இதை 27 வகுத்தோம்னா 54 கழிச்சு வரும். 2 பங்கு நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை மீதம் 18 வருது. அப்ப அஸ்வினியில இருந்து 18 என்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை. அப்ப அந்த கேட்டை நட்சத்திரம்ங்கிறது ராட்சசகணம். அதனால செவ்வாய் பகவான் இருக்கிறது அரக்க மண்டலத்துல இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த ஒவ்வொரு கிரகமும் அந்த லக்னமா அடிப்படையா வச்சு அது காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுடைய சிரசு ராசியான மேசத்திலிருந்து அந்த லக்னம் எத்தனையாவது வீடு அமைதோ அந்த எண்ணை நிரந்தர எண்ணாக கொண்டு அந்த லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எத்தனையாவது ராசி வீட்டுல இருக்கோ அந்த எண்ணை இந்த லக்ன எண்ணோட பெருக்கி வரும் தொகையை நட்சத்திரங்களின் எண்ணிக்கையான 27க்கு மேலே இருந்தால் அதை கழிச்சிட்டு மீதம் வரக்கூடிய எண்ணை அசுவனி முதல் எண்ணி வந்தால் எந்த நட்சத்திரத்தை குறிக்கிறதோ அந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சார்ந்ததோ அந்த மண்டலத்திலே அந்த கிரகம் இருப்பதாக எடுத்துக்கொண்டு நாம முதல்ல ஜாதகத்தை கணிக்கும் போதே அதை பட்டியல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் இதெல்லாம் கழிச்சோம். அப்ப ஒரு பட்டியலை பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தேவகணத்துல குருவும் சந்திரனும், அடுத்து மனுஷகணத்துல சனியும் கேதுவும். அப்ப இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த தேவாதி மண்டல பட்டியல்ல அரக்க மண்டலத்துல எந்தெந்த கிரகம் வருது? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய். 5 கிரகம் வருது. 5 கிரகம் அரக்க மண்டலத்துல அவருடைய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டத்துக்குரியது. இதை அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த தேவமண்டல கிரகங்கள் தசாபுத்தி நடத்தின காலங்களிலேயும்
நரமண்டலம் தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தின காலத்திலேயும் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. அரக்க மண்டல தசைகள், அரக்க மண்டல தசா புத்திகள் அந்தரங்கள் நடக்கிற காலத்துல அவரது வாழ்க்கை போராட்டமாக அமைந்ததுங்கிறத ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்குவோம். அவர் விருச்சக லக்னத்துக்குரியவர். அந்த விருச்சகத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அந்த விருச்சகத்துக்கு 4ஆம் வீட்டுல குரு இருக்கிறார். அந்த விருச்சகத்துக்கு 5ல் ராகு பகவான் இருக்காங்க. 10ல் சுக்கிரனும் சனியும், 11ல் சூரியன் புதன் கேது. அப்ப இதுல மண்டல சோதனை போடுவோம். காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுடைய சிரசு ராசியான மேசத்திலிருந்து அவருடைய லக்னம் 8வது வீடு அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த எண் 8. அந்த வீட்டிலேயே சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்குது. 8 8வது நட்சத்திரம் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்ப பூசம்ங்கிறது தேவகணம். அதனால அந்த சந்திரனும் செவ்வாயும் தேவ மண்டலத்துல உட்கார்ந்துருக்கு. இப்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது குரு. என்ன 32. 32ல் 27 கழிச்சிடணும் நட்சத்திர எண்ணிக்கை, மிச்சம் 5. அசுவனியில இருந்து எண்ணினோம்னா அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷம்ங்கிறது தேவகணம். அதனால குரு பகவான் தேவ மண்டலத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து மோடியினுடைய ஜாதகத்துல அந்த விருச்சக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்ப எண்ணஞ்சு 40. நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை 27 கழிச்சோம்னா மீதம் வர்றது 13. அசுவனியில இருந்து எண்ணினோம்னா அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அத்தம். அத்தம்ங்கிறது தேவகண நட்சத்திரம். அதனால அந்த ராகு பகவான் தேவ மண்டலத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து வாங்க, மோடியினுடைய அந்த ஜாதகத்துல அவருடைய லக்னமான விருச்சகத்துக்கு 10ஆம் வீட்டுல சுக்கிரனும் சனியும் 8 10 80. நட்சத்திரங்களினுடைய தொகையான 2 மடங்கு 27 27 54 கழிச்சோம்னா மீதம் வர்றது 26. 26வது நட்சத்திரத்தை எடுத்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது நரகணம், அதாவது மனுஷகணம். அதனால அந்த 2 கிரகங்களும் நரமண்டலத்துல உட்கார்ந்துருக்கு. அடுத்து அவருடைய ஜாதகத்துல அந்த 11ஆம் வீடு கன்னி, அதுல சூரியனும் புதனும் கேதுவும். அப்ப 8 11 88. நட்சத்திரங்களினுடைய தொகை 3 27 81 கழிச்சுட்டா மீதம் வரக்கூடியது 7. 7வது நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம்ங்கிறது தேவகணம். அதனால அந்த 3 கிரகங்களும் மோடியினுடைய ஜாதகத்துல தேவ மண்டலத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப இவருடைய ஜாதகப்படி தேவாதி மண்டல சோதனை செஞ்ச அந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த மண்டலங்கள்ல இருக்குன்னு ஒரு பட்டியலை போட்டோம்னா இப்ப தேவ மண்டலத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. சந்திரன், செவ்வாய், குரு, ராகு, சூரியன், புதன், கேது. ஆக இந்த 7 கிரகங்களும் தேவ மண்டலத்துல உட்கார்ந்து இருக்குது மோடி அவர்களுடைய ஜாதகத்துல. அடுத்த நரமண்டலத்துல சுக்கிரனும் சனியும் உட்கார்ந்து. அப்ப 9 கிரகங்களும் 7 கிரகம் தேவ மண்டலத்துல, 2 கிரகம் நரமண்டலத்துல, அரக்க மண்டலத்துல 0 கிரகம் தான், ஒரு கிரகம் கூட இல்லை. அதனாலதான் இவருடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி. 13 வருஷம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்காரு. 10 வருஷத்துக்கு மேல ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் பிரதமரா இருக்கிறாரு. இப்ப 3வது தடவையாவும் பிரதமரா வந்து உட்கார்ந்துட்டாரு. இவரை எதிர்த்து நிக்க கண்ணு கட்டுன தூரம் வரையிலும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு இந்த பலத்தை கொடுக்கறது எது? அந்த நவ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த அம்சம் தான். இவர் பூர்வ ஜென்மத்துல புண்ணியங்களை நிறைய ஈட்டினவர் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சரி, ஒரு கிரகம் தேவ மண்டலத்துல அமர்ந்து திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு என்னென்ன பலாபலங்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கூட வேறு சில பாடல்கள்ல சொல்லும் போது கூட நம்ம விளக்கி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த பதிவுலையும் அந்த பாடலை பாருங்க. உத்தமமாம் சொல்லோங்கும் தேவர்களும் ஓதும் வித்தை பிரபல வாகனம், வெற்றியாம்பொருள் வேந்தர் விரும்பிடும் ஓரை பூமியில் சேரும் வெகுதனம், பக்தியாக நற்புதல்வரை தந்திடும் பாரில் பாக்கியம் 10 விரும்பிடும் சக்தி பாகர் வீமேசுரராகிய சங்கரன் உரைத்த பலனே அப்படிங்கிறது அந்த தேவ மண்டலத்துல அமர்ந்திருக்கிற கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுப பலன். உத்தமமாம் சொல்லு ஓங்கும், இவர் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர் படை, வெகுஜன ஆதரவு இவருக்கு நிறைய கிடைக்கும்னு அர்த்தம். ஓதும் வித்தை பிரபல வாகனம், கல்வியில சிறந்தவனா இருப்பான், கேள்வி ஞானம் பெருகினவனா இருப்பான், வாகன வசதிகள்லாம் நிறைய கிடைக்கும். தேவர்கணம், அந்த தேவர்கணத்துல
அந்த கிரகம் அந்த மண்டலத்தில் அமர்ந்திருந்தாலுங்கிறதுக்கு அர்த்தம். வெற்றியாம், வெற்றி மேலே வெற்றியை ஈட்டக்கூடிய அந்த பலத்தை அந்த ஜாதகனுக்கு தரும். பொருள் நிறைய கிடைக்கும், வேந்தர் விரும்பிடும், அரசர்கள் போற்றுவார்கள்னு அர்த்தம். அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும்னு அர்த்தம். அரசாங்கத்தினுடைய பதவி, உத்தியோகம், அரசாங்கத்தினுடைய சலுகை, ஆதாயம், அரசியலில் வெற்றி, இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். ஓரை பூமியில் சேரும் வெகுதனம். அந்த தேவர் மண்டலத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் தசா புத்தி அந்தரம் சூட்சமாந்தரம் பிராண சூட்சமாந்தரம், அது நொடிக்கு கூட அர்த்தம். ஓரைனா ஒவ்வொரு நொடிக்கும் கூட அந்த தேவன் மண்டல கிரகத்தினுடைய காலம் வருகிற போது அந்த ஜாதகனுக்கு இந்த நல்ல பலன்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். பக்தியாக நற்புதல்வரை தந்திடும், பாரில் பாக்கியும் 10 விரும்பிடும், நற்புதல்வரை தந்திடும். இங்க நாம உதாரணம் காட்டியிருக்கிற இந்த 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப இது எப்படி பொருந்தி வருதுன்னா, இன்னைக்கு மோடி சொல்றாரு, பாரதத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் என்னுடைய புத்திரர்கள் தான், என்னுடைய உறவுகள் தான், என்னுடைய சொந்தங்கள் தான்ங்கிறார். அது மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இறந்த அன்னைக்கு அவருக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த காரியம் பண்றதுக்கு புத்திரர்களா நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிட்டோம். பாரில் பாக்கியம் 10 விரும்பிடும். சௌபாக்கியங்கள் என்னென்னு சாஸ்திரங்கள் வர்ணிக்குதோ அதெல்லாம் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த சுக அனுபவங்களை தர்றது யாரு? இந்த யோகங்களுக்கெல்லாம் காரணம் அந்த முக்கன் முதல்வன் தான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய தெளிவு. சரி, அடுத்து நரமண்டலத்துல ஒரு கிரகம் இருந்தால், அது திசை நடத்தினால் அந்த காலத்துல அந்த ஜாதகனுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்? பலன்களில் நரமண்டலத்தான் பலன். பணிகள் பூஷணம் பாக்கியம் சேர்ந்திடும். பணிகள் பூஷணம்னா நிறைய சொத்துச்சுவை சேர்க்க, ஆடம்பர பொருள்களுடைய சேர்க்க. இந்த லௌகீக வாழ்க்கைக்கு அந்த ஜாதகனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். தலங்கள் போற்றிடும் தர்ம பூஜா பலம். இந்த தேசம், இந்த நாடே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவன் தர்மவானா வழங்குவான், தர்மம் செய்வான், நிறைய பூஜைகள் பண்ணுவான், நிறைய தெய்வ அனுக்கிரகங்களை தேடிக்குவான் அப்படின்னு அர்த்தம். அப்படி தேடிக்கிறதன் மூலமா தனங்கள், அன்னதானங்கள் ஓங்கும். அவனுக்கு தனங்கள் நிறைய சேரும். அப்படி சேரக்கூடிய தனங்களை வச்சு ஏழை மக்களுக்கு பசி ஆறுவதற்காக உணவு கூடங்களை அமைப்பான். வளங்கள் பெற்றிடும் பூமி பிரபலம், பூமகள் சேர்வல் ஆயுசு விருத்தியா. பூமகள் மகாலட்சுமி, மகாலட்சுமி அவனை தேடி வந்து குடியிருப்பாள் அவர் இருக்கிற இடத்துலங்கிறார். ஆயுள் பலம் கூடி வரும். நலங்களை செய்திடும் நாற்றிசையின் பலம் நாடி வீமேச நாதர் உரைத்தது. அந்த நரமண்டல கிரகம் தசநடத்துற காலத்திலையும் கூட அந்த ஜாதகனுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஜௌகரியங்களையும் செய்து கொடுத்து ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளோடு வாழ்வதற்கான வசதிகளை அந்த நரமண்டல கிரகம் அந்த ஜாதகனுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய தெளிவு. அடுத்து ஒரு கிரகம் அரக்க மண்டலத்துல இருந்தா அந்த கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு என்னென்ன மாதிரி தீய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த 3வது பாடம். அரக்க மண்டலமான திசைகளில் அந்திர கால சக்கரம் வந்திடில் பெருக்கும் புத்திரர் பெண்ணும் நட்டமாம் பித்தரோகமும் பேய்பிடித்து ஆட்டிடும் மறிக்கும் மாதர்கள் மக்கள் பிதாவுடன் மாரகப்பிணி சோரமதாகிடும் உறக்க வீமேசர் தாளை வணங்கிய ஓங்கும் அப்படி உற்ற பலன் சொல்லே அப்படின்னு சொல்றார். அரக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனை படாத பாடுபடுத்தும். அந்த கிரகமானது அந்த ஜாதகத்தில் அரக்க மண்டலத்தில் மட்டும் அமர்ந்திருந்தால் அது தசாபுத்தி நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு சோதனை மேல் சோதனை தான் தருங்கிறார். பெருக்கும் புத்திரர் பெண்ணும் நட்டமாங்கிறார். உன் குடும்பத்தை பெருக்கி உன்னுடைய வம்சத்தை விருத்தியாக்கக்கூடிய உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய மனைவி மக்கள், இவங்களுக்கெல்லாம் மாரகம் ஏற்படும்ங்கிறார். ஒவ்வொரு நொடியும் எச்சரிக்கையாகவே வாழணும். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சோதனையை கொடுக்கும், துர்மரணங்கள் ஏற்படும். அந்த கிரகம் தசை நடத்தையில மிக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறார். அதே நேரத்தில் உறக்க வீமேசர் தாளை வணங்கிய ஓங்கும் அப்படிங்கிறது. நீ சிவ வழிபாடு, சிவ அர்ச்சனைகள் நீ நடத்துறது மூலமாவோ அதை கேட்கறது மூலமாவோ அல்லது அந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிறது மூலமாவோ உனக்கு இந்த அரக்க மண்டல கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களில் வரக்கூடிய பாதிப்பு விலகி உன்னுடைய வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஓங்குங்கிற வார்த்தை போடுறாரு. உனக்கு அந்த இன்னல்களிலே இருந்து விடுதலை தந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் முடிச்சிருக்கிறான் என்று சொல்லி, இனி அடுத்த பதிவிலே தொடர்ந்து தசாபுத்திகளினுடைய தாரதமியங்களை விளக்குவோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.